மக்கள் மவுத் டாக், மவுத் பப்ளிசிட்டி. 100 பேர் வந்து படம் பார்த்தான்னா ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு 100 பேர் வந்தான்னு வச்சுங்க அந்த படத்துக்கு. இந்த படம் அப்படி நெளிய விடாம அப்படி நிமிந்து உட்கார வச்சிருச்சுன்னா அவன் வெளியே வந்து போன் பண்றான், மச்சான் படம் சூப்பர், பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அவன் 1000 பேரை உள்ள அனுப்புறான் சார். அப்படி படங்கள் இருக்கணும். இந்த படம் நிமிர வைத்தது. ரீரெக்கார்டிங் அற்புதமா இருந்தது. ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் இதுல இருந்தது. அதனால என் தம்பி புவன் ஒரு நல்ல படத்தை வாழ்த்துவதற்காக நீ வாய்ப்பு தந்தான். அது பெரிய வாய்ப்பு. இப்படி எல்லாம் அமைகிறது பெரிய கஷ்டம். இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். பிறரை வாழ்த்துவதாலே, மனம் நிறைந்து வாழ்த்துவதாலே முதல்ல நாம வாழறோம். ஏன்னா அந்த வாழ்த்து எங்க இருந்து வருது? நம்ம உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருது. அப்போ நாம பூரிப்படைகிறோம், நாம் புத்துணர்வு பெறுகிறோம். பா பிரமாதம், பா தம்பி பிரமாதம், நல்லா பண்ண, நீ வாழ்க, நல்லா இரு, எதிர்காலத்துல பிரமாதம் வருவ, இந்த படம் பிரமாதமா இருக்கும், டைரக்டர் நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த டைரக்டர், இந்த தமிழ்நாட்டின் திரையுலகை உயர்த்த போகிறாய் அப்படின்னு ஆத்மார்த்தமா சொல்லி பாருங்களேன். அது நம்மை மகிழ்வித்து நம்மை வாழ வைத்து பிறகுதான் அந்த வாழ்த்து அங்க போகுது. ஆகவே வாழ்த்தணும், நல்லதை வாழ்த்தணும், தவறுகளை சுட்டி காட்டணும். இப்ப கூட ஒரு போன வாரம் பூரா ஒரு பேட்டி கேட்டாங்க. ஒரு பெரிய படம் தோல்வி ஆயிடுச்சு, பத்திரிகையாளர்லாம் அந்த தோல்வி அடைய வச்சிட்டாங்க, விமர்சனம் தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி யாராலையும் தோல்வி அடைய ஒரு படத்தை வைக்க முடியாது. அந்த கதை, கண்டென்ட், எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால் யார் தப்பா எழுதினா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க, படம் வெற்றி பெறும். அதுதான் லப்பர் பந்து. நம்முடைய மீடியாக்கள் உதவிதான் பண்ணுவாங்க, யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. பல காலமா நான் மீடியா சகோதரர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஆக நல்லதை நல்லபடி எழுதுங்கள், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், காட்டணும். அதான் தர்மம், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படம் மிகச் சிறப்பான படம். விவேகானந்த அதுவும் சமுதாய சீர்திருத்தம், பெண்களின் ஆடை குறைப்பு, அநாகரிகம், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், தவறுகள், குடும்பங்கள் கெட்டு போவது போன்ற விஷயங்களை சொல்லி